ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ரமே மனோரமே சஹஸ்ரநாம தத்யுல்யம் ராமநாமா வரானனே. அனைத்து ஆத்ம ஜீவனங்களுக்கு நமஸ்காரம். ஆஞ்சநேய சுவாமி ராமநாமத்துக்கு பக்தர் என்று பார்ப்போம். ராமர் பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது சீதாமா என்ன பண்றாங்க, ஆஞ்சநேய சுவாமி கூப்பிடுறாங்க. என் கனவுக்கு இங்க இருக்கிறதுலயே நீதான் தீவிரமான பக்தர் சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு பரிசை வழங்க இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நவரத்ன மணின்னு சொல்லிட்டு அந்த மணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மகிமையான மணி. சீதாமா என்ன பண்றாங்க, நம்ம ஆஞ்சநேய சுவாமி கிட்ட கொடுக்குறாங்க. வாங்கி அதுல ஒரு அந்த குண்டு மணியை செக் பண்றாரு, காது கிட்ட வச்சு செக் பண்றாரு. மறுபடியும் என்ன பண்றாரு, ஒரு மணி அந்த குண்டு மணியை எடுத்து வாயில கடிச்சு 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 உடைச்சு பாக்குறாரு. எதனாச்சும் கேக்குதா, காது கிட்ட வச்சு கேக்குற எதனாச்சும் கேக்குதா அப்படின்னு சொல்லி. இப்போ ரிஷிகள், தேவர்கள், சித்தர்கள் எல்லாருமே ஆஞ்சநேய சுவாமி மேல கோவப்படுறாங்க. குரங்கு தன் புதியை காமிக்குது பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சீதாமா ஆஞ்சநேய சுவாமியை பத்தி கேக்குறாங்க. ஆஞ்சநேயா, இது எவ்வளவு ஒரு மகிமையான மணி தெரியுமா? இங்க இருக்கிறதுல நான் யாருக்குமே கொடுக்கல, உனக்கு மட்டும்தான் நான் கொடுத்தேன் அந்த மணிய. அது ஏன் இப்படி பாழ் பண்ணிட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், அம்மா ஒரு மணியா காது கிட்ட வச்சு கேட்டேன், ஒண்ணுமே கேட்கலமா. ராமநாமம் கேட்கும்னு நினைச்சேன், எனக்கு எதுவுமே கேட்கல. சரி, அதை பல்லுல கடைச்சு அதை உடைச்சி நாச்சு காதுல வச்சு கேட்டேன், அப்பயும் கேட்கலமா. என் ராம நாமத்தை விட இது எனக்கு பெருசு இல்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்ப அம்மா என்ன சொல்றாங்க, உன் ராமநாமத்து மேல நீ அவ்வளோ பக்தி வச்சிருக்கிறேன்னா உன் உடல் முழுவதும் ராமநாமம் இருக்குதான்னு கேட்கிறாங்க அம்மா. ஆமா, என் உடல் முழுவதும் என் ராமநாமம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உன் நெஞ்ச பொழந்து காட்டுன்னு கேட்கிறாங்க. மக்களை பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் தான் நெஞ்சோந்து பொழந்து காமிக்கிறார். நெஞ்சுக்குள்ள யார் இருக்கார் என்று நீங்க சொல்லுங்க. இதோட கண்டினியூ எபிசோட நான் நாளைக்கு போடுறேன். ஹரி ஓம்.